ஹalleluya. தேவைகளுக்காக என்னைக்குமே ஆண்டவரை ஆராதிக்க கூடாது. என் தேவை நீங்க தான்ப்பா, என் தேவையே நீங்க தான்ப்பா. ஹalleluya. எந்த ஒரு மனுஷனுக்கு, எந்த ஒரு மனுஷிக்கு, யாருக்கு தேவனே தேவையா மாறாரோ அவங்க வாழ்க்கையில் உள்ள தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். உங்க மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. ஸ்தேவானை நம்ம பார்க்கிறோம் வேதத்தில். அந்த மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தையை பயங்கரமா பேசிட்டு இருக்கிறார். சுத்தி இருக்கிறவங்களோ பல்ல கடிக்கிறாங்க, அப்படியே அடிச்சு கொன்றலாம் இவனை அப்படின்னு. ஆண்டவருக்காக நீங்க எழும்பும் போது, ஆண்டவருக்காக நீங்க பேசும்போது சூழ்நிலைகள் சாதகமா இருக்காது, பாதகமா தான் இருக்கும். சுத்தி இருக்கிறவங்க பற்களை நர நரன் கடிச்சாங்களாம். ஆனா அதுல சொல்லப்பட்டிருக்கு, அந்த சூழ்நிலைகள் மத்தியில அந்த மனுஷன் அந்த சூழ்நிலைகளை பார்த்து பயப்படல. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தான். கேட்கிற வரைக்கும் நம்ம சொல்லுவோம், கடைசி வரைக்கும் சொன்னா அவர்கள் கற்களை எடுத்து அடிச்சு கொன்னாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதுல வசனம் சொல்லுது, அந்த மனுஷன் சூழ்நிலைகளையோ சுற்றி இருக்கிறவர்களையோ பார்க்கவில்லை, தேவனை நோக்கி பார்த்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் கண்ணுக்கு என்ன தெரிஞ்சுச்சுன்னா, இவங்க கண்ணுக்கெல்லாம் கல்ல எடுத்து அடிச்சாங்க, உலக பிரகாரமான கண்களுக்கு கற்கள் எடுத்து அடிக்கிறதா தெரிஞ்சுச்சு. ஆனா அந்த மனுஷனுடைய கண்ணுக்கு தேவன் பரலோகத்துல எந்திரிச்சு வரவேற்றதை பார்த்தான். அன்பு தேவஜனமே, தேவனுக்காக வாழ்வது சில நேரங்களில் கடினமான அனுபவம் தான், கஷ்டம் தான். சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு சாதகமா இருக்காது. குடும்பத்துல எல்லாரும் நமக்கு ஒத்துழைப்பு தரமாட்டாங்க. பாதகங்கள் மத்தியில நீங்க நிற்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு சாதகமாய் மாற்றுவார். ஹalleluya, ஹalleluya.